ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். கூட்டணி பேச்சுக்கு தொடர் அழுத்தம். தேதியை அறிவித்தது திமுக. திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டுக்கான 5 பேர் கொண்ட குழுவை அமைத்து தயாராக உள்ளது. ஆனால் 70 நாட்களாகியும் கூட்டணி விவகாரம், தொகுதிகள் ஒதுக்கீடு போன்ற விஷயங்களில் எந்த முன்னேற்றமும் இல்லை. இதற்கு காங்கிரஸ் கட்சி அதிருப்தி தெரிவித்திருந்தது. திமுக இன்னமும் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்காதது கவலை அளிக்கிறது. தொண்டர்கள் மிகுந்த வலியுடன் உள்ளனர், தலைவர்கள் வருத்தத்தில் உள்ளனர் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் கூறியிருந்தார். கூட்டணி பேச்சுவார்த்தை சீக்கிரம் முடிக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களும் அழுத்தம் கொடுத்திருந்தனர். இந்த சூழலில் திமுக வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளதாவது: சட்டசபை அலுவல்கள் நிறைவு பெற்றவுடன் முதல்வர் ஸ்டாலின் விரைவில் அமைக்கவுள்ள திமுக தொகுதி பங்கீட்டு குழுவானது பிப்ரவரி 22 முதல் தோழமை கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் என தெரிவித்துள்ளது. ஓட்டுக்காக தேசத்தை கூறு போட முயற்சி, அமைச்சர் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். புதுக்கோட்டையில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன், வட இந்தியா தென்னிந்தியா என எப்போது பிரியும் என்று தெரியவில்லை, நிலைமை இப்போது அப்படி உள்ளது என பேசியிருந்தார். பிஜேபி என்பது ஒரு கட்சி அல்ல, அது ஒரு மத சார்புள்ள ஒரு இயக்கம். ஒரு மதத்தை வச்சு கட்சி நடத்துகிறேன், அது அவங்களுக்கு தான் சரி. வட இந்தியா தென்னிந்தியா என்னைக்கு பிரிதான் யாருண்டா, அப்படி இருக்கு இப்போ நிலைமை. ராஜகண்ணப்பன் பேச்சுக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஓட்டுக்காக தேசத்தை கூறு போட முயலுகிறது திமுக. தேசத்தை இரண்டாக பிளக்கும் நோக்கத்தில் திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியிருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. இதுநாள் வரை பாரத மக்களை வடக்கு தெற்கு என பிரித்து வடமாநிலத்தவர்கள் என்று ஒரு சாராரை இழிவாக பேசிய திமுக தலைவர்கள் இப்போது ஒரு படி மேலே சென்று பாரத தேசத்தையே இரண்டாக பிளக்கும் நோக்கில் பேசியிருப்பது திமுகவின் பிரிவினைவாத போக்கை பட்டவர்த்தனமாக்கியுள்ளது. அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டு இந்திய இறையாண்மையை சிதைக்கும் வண்ணம் பொதுவெளியில் பேசிய அமைச்சர் உடனடியாக பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். தொடர்ந்து இந்திய இறையாண்மையை சிதைத்து தேச ஒற்றுமையை குலைத்து பிரிவினைவாதத்தை விதைத்து ஓட்டு பிச்சை எடுக்கும் அறிவாலயம் தமிழக மக்களால் வேரோடு பிடுங்கி எறியப்படும் நாள் தொலைவில் இல்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. காங்கிரஸை விட்டால் எல்லாமே போயிடும், திமுகவுக்கு அதிர்ச்சி தந்த உளவுத்துறை ரிப்போர்ட். காங்கிரசுடன் கூட்டணி வைப்பதால் ஏற்படும் சாதகம் பாதகம் குறித்து திமுக மேலிடத்திற்கு உளவுத்துறை ரிப்போர்ட் அனுப்பியிருக்கிறது. திமுக கூட்டணியில் நீடிக்க வேண்டுமென தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், முன்னாள் மாநில தலைவர் திருநாவுக்கரசர், சசிகாந்த் செந்தில் எம்பி போன்றவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி சேர வேண்டுமென மாணிக்கம் தாக்கூர் எம்பி, பிரவீன் சக்கரவர்த்தி, ராஜேஷ்குமார் போன்றவர்கள் விரும்புகின்றனர். காங்கிரஸ் தரப்பில் ஐவர் குழுவினர் தொகுதி பங்கீடு தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினுடன் பேச்சு நடத்தி 2 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. தொகுதி பங்கீட்டு குழுவை திமுக அமைக்காமல் இருந்தது. ஐவர் குழுவிலிருந்து கிரீஷ் சோடங்கரை நீக்கினால்தான் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சு நடத்துவோம் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலிடம் திமுக வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. திமுக தொகுதி பங்கீடு குழு பேச்சுவார்த்தையை அமைக்காமல் தாமதப்படுத்துவது பற்றி தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். இச்சூழலில் விரைவில் குழு அமைக்கப்பட்டு 22இல் பேச்சுவார்த்தை தொடங்கும் என திமுக அறிவித்துள்ளது. இச்சூழலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைந்தால் ஏற்படும் சாதக பாதக அம்சங்கள் குறித்து முதல்வர் ஸ்டாலினுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் அனுப்பியுள்ளது. அது தொடர்பாக அறிவாலய வட்டாரங்கள் கூறும்போது, திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைந்தால் காங்கிரஸ் இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறும், திமுகவும் குறைந்த எண்ணிக்கையில் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும். தாவேகாவுடன் கூட்டணி அமைத்தால் காங்கிரஸ் 1-2 தொகுதிகளில் மட்டும் வெற்றி பெற வாய்ப்பு கிடைக்கும். ஒருவேளை தொங்கு சட்டசபை ஏற்பட்டால் ஆட்சியில் பங்கு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. தாவேகா தனித்து போட்டியிட்டால் சென்னை மண்டலம், வடக்கு மண்டலம் மற்றும் டெல்டா பகுதிகளில் அதிக அளவில் ஆதி திராவிடர் ஓட்டுகளும் கிறிஸ்தவர்களின் ஓட்டுகளும் அவர்கள் பக்கம் திரும்ப வாய்ப்பிருக்கிறது. கடந்த 3 தேர்தல்களில் திமுக கூட்டணிக்கு கிடைத்த ஓட்டுகளில் ஓட்டை விழலாம். அதேபோல் தென் மாவட்டங்களில் மீனவர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் ஆதி திராவிடர்கள் அதிகமுள்ள பகுதிகளிலும் தாவேகாவால் திமுக வெற்றிக்கு பாதிப்பு ஏற்படலாம். மேற்கு மண்டலத்தில் தாவேகா ஓட்டுகளை பிரிப்பதால்
தேஜ கூட்டணிக்கு சாதகமாக அமையும். இதனால் காங்கிரஸை கூட்டணிக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என உளவுத்துறை தெரிவித்திருக்கிறது என்று அந்த வட்டாரங்கள் கூறின. திங்கள் வெள்ளியன்று தேர்தல் வைக்காதீங்க. அதிமுக, பாரதிய ஜனதா, பாமக விருப்பம். தமிழக சட்டசபை தேர்தல் வரும் ஏப்ரலில் நடக்க உள்ளது. இம்மாத இறுதி அல்லது மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். தேர்தல் குறித்து அரசு அதிகாரிகள், கலெக்டர்கள், அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்த தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் குழு நாளை சென்னை வருகிறது. தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவை திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமையில் வைக்க வேண்டாம் என அதிமுக, பாரதிய ஜனதா, பாமக உள்ளிட்ட தேஜ கூட்டணி கட்சிகள் வலியுறுத்த திட்டமிட்டுள்ளன. இது தொடர்பாக அதிமுக நிர்வாகிகள் கூறியதாவது: திங்கள் அல்லது வெள்ளிக்கிழமை தேர்தல் நடந்தால் தொடர்ந்து 3 நாள் விடுமுறை கிடைக்கும். சென்னை, கோவை, திருப்பூர் போன்ற நகரங்களில் வசிப்போர் ஓட்டளிக்காமல் சொந்த ஊர் சென்று விடுகின்றனர். 2019 லோக்சபா தேர்தல் வெள்ளிக்கிழமை நடந்தபோது சென்னை, கோவையில் குறைவாகவே ஓட்டுப்பதிவு இருந்தது. வரும் சட்டசபை தேர்தலை திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடத்த வேண்டாம் என சென்னை வரும் தலைமை தேர்தல் கமிஷனரிடம் வலியுறுத்துவோம் என்றனர். அமைச்சர் துரைமுருகன் அட்மிட். முதல்வர் ஸ்டாலின் விசிட். தமிழக நீர்வளத்துறை அமைச்சராகவும் திமுக பொதுச் செயலாளராகவும் இருப்பவர் துரைமுருகன். வயது 87. வயது மூப்பால் வரும் பிரச்சினைகளுக்காக அவ்வப்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பி வருகிறார். இந்நிலையில் அமைச்சர் துரைமுருகன் நேற்று வீட்டில் திடீரென தவறி விழுந்ததில் லேசான காயமடைந்தார். அவருடைய குடும்பத்தினர் சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு அவருக்கு டாக்டர்கள் குழுவினர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். முதல்வர் ஸ்டாலின் நேரில் சென்று நலம் விசாரித்தார். மருத்துவர்களிடம் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். சொந்த ஊரில் பணியாற்றும் அதிகாரிகளை இடம் மாற்ற பரிந்துரை. தமிழகம், மேற்குவங்கம், கேரளா, அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை தலைமை தேர்தல் கமிஷன் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு கட்டமாக சொந்த மாவட்டம், ஊர்களில் பணியாற்றும் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்யுமாறு அந்தந்த மாநில அரசுகளுக்கு தேர்தல் கமிஷன் அறிவுறுத்தியுள்ளது. தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லாத அரசு டாக்டர்கள், இன்ஜினியர்கள், ஆசிரியர்கள் அல்லது தலைமை ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அந்த உத்தரவில் தேர்தல் கமிஷன் தெளிவுபடுத்தியுள்ளது. இதுகுறித்து 5 மாநில தலைமை செயலர்களுக்கு தேர்தல் கமிஷன் கடிதம் அனுப்பியுள்ளது. அதில் தேர்தல் பணிக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் நீண்ட காலமாக சொந்த மாவட்டத்தில் பணியாற்றி வந்தால் அவர்களை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. அதே சமயம் தேர்தல் பணியில் தொய்வு ஏற்படுவதை தடுக்க மண்டல அளவிலான அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்துள்ளது. லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தல்களின் போது சொந்த ஊரில் பணியாற்றும் அரசு அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்வது குறித்து தேர்தல் கமிஷன் அறிவுறுத்தல்கள் வழங்கும். அந்த வகையில் தேர்தல் நடக்கவுள்ள மாநில அரசுகளுக்கு இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. 2 பொதுத் தேர்வு எதற்கு? சிபிஎஸ்இ விளக்கம். சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வரும் 17ஆம் தேதி முதல் துவங்க உள்ளன. இதில் 26 லட்சம் மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் தேசிய கல்விக் கொள்கையின்படி இந்த ஆண்டு 2 பொதுத் தேர்வுகள் நடத்தப்பட உள்ளன. இதுகுறித்து மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் குழப்பம் நிலவுகிறது. முதல் தேர்வு எழுதாமல் 2ஆம் தேர்வை மட்டும் எழுதலாமா என சிலர் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதுகுறித்து சிபிஎஸ்இ அளித்துள்ள விளக்கத்தில் கூறியிருப்பதாவது: வரும் மே 15 முதல் ஜூன் 1 வரை நடக்க உள்ள சிபிஎஸ்இ 2ஆம் பொதுத் தேர்வில் அதிகபட்சமாக 3 பாடங்களை மட்டுமே எழுத முடியும். இந்த தேர்வு மதிப்பெண் அதிகரிப்புக்காக வழங்கப்படும் வாய்ப்பு. எனவே முதல் பொதுத் தேர்வில் அனைவரும் பங்கேற்பது கட்டாயம். 2ஆம் தேர்வில் விருப்பமுள்ளோர் மட்டுமே பங்கேற்கலாம். முதல் தேர்வு எழுதாமல் 2ஆம் தேர்வை எதிர்கொள்ள முடியாது. 2 தேர்வுகளை எழுதினால் ஒரு பாடத்தில் எந்த தேர்வில் அதிக மதிப்பெண் கிடைக்கிறதோ அது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.